நேற்று கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் மற்றும் அவருடைய செயலாளர் உள்ளிட்ட 12 இடங்களில் கேரளாவில் பிஜேபி அரசாங்கம் அமலாக்கத்துறையை ஏவி ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக அப்படி ஒரு ரெய்டை நடத்தி அங்கே அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். 9 மணி நேரம் நடந்த அந்த அமலாக்கத்துறை ரெய்டில் ஒரு சின்ன துரும்பு கூட அவர்களால் கிடைக்க பெறவில்லை. அவர்களே 9 மணி நேரம் முடிச்சிட்டு அந்த ரெய்டு பண்ண அதிகாரிகள் வெளியே வருகிற போது 9 மணி நேரத்துல எந்த துருப்பும் கிடைக்க பெறல அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்து விட்டு தான் வெளியே வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஒரு சுதந்திர போராட்ட வரலாறு கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அகில இந்திய தலைவர்களை அசிங்கப்படுத்தும் நோக்கத்தோடு எதிர்கட்சி தலைவர்களை அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி அடிபணி வைக்கிற நோக்கத்தோடு பிஜேபி அரசாங்கம் செயல்படுவதை கண்டித்து டெல்லியிலே இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்து முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி உட்பட அகில இந்திய தலைவர்கள் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். அப்படி அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துகிற அந்த தலைவர்களை டெல்லி காவல்துறை கண்மூடித்தனமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இழுத்து இன்றைக்கு கைது செய்து வழக்கு பதிந்து இருக்கிறார்கள். ஆக எப்படிப்பட்ட நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாடு முழுவதிலும் பிஜேபி அரசாங்கத்தை அமலாக்கத்துறையை போலியான ஈடியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாடு தழுவிய போராட்டம் என்பது நாடு முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிஜேபியை கண்டித்து போராட்டம் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே எப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது பிஜேபி தொடருமானால் தொடர்ச்சியான போராட்டம் என்பது மக்களை திரட்டி உழைப்பாளி விவசாயிக்கு எதிராக ஆட்சி நடத்துகிற பிஜேபியை அம்பலப்படுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்காது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.